அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரவுடி கேங். இதை பற்றி தான். இந்த ரவுடிகள் எல்லாம் ஒரு கும்பலாக செயல்படுவாங்க. அதுக்கு ஒரு தலைவன் இருப்பான். தலைவன் வாக்கு வேத வாக்கு. நம்ம ஊரில் பெருசாக இருக்காது. நம்ம ஊரில் சின்ன சின்ன ரவுடி தான். கொஞ்ச நாளில் ஏதாவது ஒரு அரசியல் கட்சிகளில் இணைந்து சிலர் அப்புறம் அப்படியே அவங்க திறமைக்கு தகுந்த மாதிரி அமைச்சர் வரைக்கும் போவாங்க. ஆனால் வெளிநாடுகளில் அப்படியெல்லாம் கிடையாது. கேங்கையே டெவலப் பண்ணிப்பாங்க. அரசாங்கத்துக்கு எதிராக நிற்பாங்க. உதாரணத்துக்கு பாப்புலோ எஸ்கோபார் கேங். கொலம்பியாங்கிற நாட்டுக்கும் பாப்புலோ எஸ்கோபாருக்கும் ஒரு யுத்தமே நடந்தது. நம்ம இந்தியாவில் மும்பையில் டி கம்பெனின்னு ஒரு கேங் இருந்தது. இப்போ இல்லை. மகாராஷ்டிரா மாநில அரசும் இந்திய அரசும் சேர்ந்து ஒழிச்சு கட்டினாங்க. டி கம்பெனிங்கிறது தாவூத் இப்ராஹிமோட கேங். 20,000 பேர் அந்த கேங்கில் இருந்ததாக சொல்லுவாங்க. மும்பையே அலரும் ஒரு நேரத்தில் டி கம்பெனின்னு சொன்னான். 1990 காலகட்டத்திலேருந்து 2010 வரை டி கம்பெனி மும்பையை மிரட்டினது. இப்போ இல்லைன்னு சொல்கிறாங்க. உலக அளவில் பல கேங் இருக்குது. அரசியல்வாதிகள் தொழிலதிபர்களை மிரட்டி பணம் வாங்கிறது, கடத்தல் பண்ணுறது, குறிப்பாக போதைப் பொருள் கடத்துறது, என்னென்ன தொழில் செய்யக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சொல்லுதோ அதை எல்லாம் செய்வாங்க. போலீஸை விட பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இப்போது 2025லையும் உலகம் பூரா 10 கேங் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் சில கேங்ஸை பற்றி பார்ப்போம். கேங்க அப்படின்னு சொன்னாலே குரூப் ஆஃப் கிரிமினல்ஸ் தான். இவங்க வேலையே எப்படியாவது எப்படி வேணும்னாலும் என்ன வேணால் பணம் பண்ணு, பணம் சம்பாதிக்கிறது தான் இவங்களோட பிரதான வேலை. அதுக்காக யாரை வேணால் கொல்லுவாங்க. எதுக்கும் தயங்காதவங்க. இந்த கேங்கில் பல திறமைசாலிகள் இருப்பாங்க. சில பேர் கொலை பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்டாக இருப்பான். சில பேர் டிரைவ் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்டாக இருப்பான். எந்த சிட்டியாக இருந்தாலும் எவ்வளவு டிராஃபிக் இருந்தாலும் அடித்து தூள் பண்ணி வாகனம் ஓட்டுவாங்க. டெக்னாலஜி இன்டெலிஜென்ஸ், தொழில்நுட்ப புத்தி கூர்மை உள்ளவனாக இருப்பாங்க. இது எல்லாத்துலேயும் சகலகல வல்லவன் தான் இந்த கேங்குக்கு தலைவனாக இருப்பான். நம்ம பார்க்க போகிறது இன்டர்நேஷ்னல் கேங். காட்டுத்தனமான கும்பல், எதுக்கும் பயப்படாத இரக்கம் இல்லாத கும்பல். மனிதநேயம், மனிதாபிமானம், அன்பு, பாசம், நியாயம் பேசுகிற இந்த உலகத்தில் நட்டூரிஸ் கேங் இருக்குது. அதில் ஒன்று தான் தாய்லாந்தில் இருக்கிற ரெட் டபிள்யூ கேங். இவங்களோட முக்கியமான வேலையை ஒபியம் கடத்துறது. கோல்டன் ட்ரையாங்கல் ட்ரக் வரக்கூடிய ஒரு வழி, அங்கேருந்து மெத்தபெட்டமைன் கடத்தி விற்கிறது தான் ரெட் டபிள்யூட வேலை. ஆள் கடத்தல், விபச்சாரம், கூலிப்படை, இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் ஈடுபடுவாங்க. அடுத்து ப்ரீமேன், இந்தோனேசியா கேங். இந்தோனேசியாவில் இருக்கக்கூடிய கேங் தான் ப்ரீமேன். இவங்க ஒரு அரசியல் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. இவங்க எப்படி எங்கே தாக்குவான்னு சொல்லவே முடியாது. கொரில்லா தாக்குதலில் ஈடுபடக்கூடிய கேங். எந்த சட்டத்திட்டத்துக்கும் பயப்பட மாட்டாங்க. 3வது பஹலானா கேங். பிலிப்பைன்ஸ். உலகத்திலே அதிகமான என்கவுண்டர் நடந்த நாடுனா பிலிப்பைன்ஸ் தான் சொல்லுவாங்க. இவங்க முதல்ல நைட் பார் வச்சுருந்தாங்க, ஒரு 4 பேர் சேர்ந்து. இப்போ 40,000 பேராக உருவாகி இருக்காங்க. இந்த கேங்கு பாலிசி எதுவும் கிடையாது. எல்லா கிரிமினல்ஸ் ஆக்டிவிட்டியும் பண்ணுவாங்க. பிலிப்பைன்ஸில் எல்லா விதமான போதைப் பொருளும் கிடைக்கும். இப்போ அந்த அதிபர் ரொம்ப நடவடிக்கை எடுத்து கொஞ்சம் கட்டுப்படுத்தியிருக்கதா சொல்கிறாங்க. அடுத்து காங்பே, சவுத் கொரியன் கேங். நார்மல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற மாதிரி எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸும் பண்ணுவாங்க. சவுத் கொரியன் போலீஸுக்கு சவாலாக இருக்கக்கூடிய கேங். மக்களோடு மக்களாக கலந்துருப்பாங்க. சவுத் கொரியன் ஒரு ஜனநாயக நாடு. அவங்களாலே இந்த கேங்கை கட்டுப்படுத்த முடியல. அடுத்தது டர்க்கியில் இருக்கக்கூடிய சோய்லிம் கேங். இது துருக்கியில் இருக்குது. இந்த கேங்கில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி, அரசு அதிகாரிகள் மத்தியில் ஊடுருவி இருப்பது, பேங்க் ராபரி, பல கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுவது இந்த கேங்கோட வேலை. துருக்கி கவர்மெண்ட்டுக்கு எப்போவுமே எவ்வளவோ முயற்சி பண்ணியும் இந்த கேங்கோட ஆட்டத்தை அடக்க முடியல. 5வதா G4,
மலேசியா கேங். இவங்க சில சடங்கு சம்பிரதாயம்லாம் செஞ்சு தான் எந்த குற்றங்களும் ஈடுபடுவாங்க. இவங்க பணத்துக்காக எந்த வேலையும் செய்வாங்க. நம்ம ரஜினிகாந்த் நடித்த காலா படத்தில் கூட ஒரு காட்சி வரும். ஒரு பூஜை பண்ணிட்டு கிரைம் பண்ணுறதுக்கு தயாராவாங்க. அந்த கேங் தான் C4 மலேசியன் கேங். இதில் ஒரு சில தமிழர்கள் இந்த கேங்கில் இருக்காங்க. மலேசியன் போலீஸ் என்கவுண்டர் செய்திருக்கு. மலேசியன் சுப்ரீம் கோர்ட் சில தமிழர்களுக்கு இந்த கேங்கில் ஈடுபட்டதாக மரண தண்டனையும் விதித்து தீர்ப்பளிச்சிருக்கு. G4 கேங் மலேசியாவுக்கு தலைவலி தான். அடுத்ததாக MS-13 லாஸ் ஏஞ்சல் மாரா சவுட்ரச்சா அப்படின்னு ஒரு பேர். அதை தான் சுருக்கமாக MS-13 லாஸ் ஏஞ்சல்னு சொல்லுவாங்க. இமிக்ரேஷன் ஆகி வந்தவங்க, அந்த அமெரிக்காவுக்குள்ளேயே ட்ராவல் ஆனவங்க, 100 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவுக்குள்ளேயே வந்தவங்க. இந்த கேங்கை சேர்ந்தவங்களுக்கு எத்தனை என்கவுண்டர் நடந்தாலும் இந்த கேங்கோட அட்டகாசத்தை லாஸ் ஏஞ்சல் போலீஸால் ஒழிக்க முடியல. லாஸ் ஏஞ்சலுக்கு சவாலான கேங்கு தான் MS-13. இதில் 10,000 மெம்பர்ஸ் இருக்காங்க. இவங்களோட வேலையே போதை மருந்து கடத்தல், கிட்னாப் பண்ணுறது, எல்லா வகையான கிரிமினல்ஸ் வேலையும் பார்ப்பாங்க. உடம்பு பூரா பச்சை குத்திருப்பாங்க. இந்த கேங்குக்கு எதிர்ப்பாக சில கேங்கு கூட உருவானது இந்த கேங்கை அழிக்கணும்னு. ஆனாலும் MS-13 அளவுக்கு வளர முடியல. டொனால்ட் ட்ரம்ப் தேர்தல் பிரச்சாரத்தில் இந்த கேங்கை ஒழிச்சு கட்டுவேன்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். அடுத்து பாம்பு யூனியன் தைவான். இந்த இதில் மெம்பர்ஸு டிராகன் தாட்டு போட்டிருப்பாங்க. இவங்க வேலையே கடத்தல், ஸ்மக்லிங் தான். சைனா எவ்வளோ முயற்சி பண்ணியும் தைவானை தன்னோட இணைக்க முடியல. அதுக்கு இந்த பாம்பு யூனியன் கேங்கு தான் காரணம். சில உலக நாடுகள் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அடுத்ததாக ட்ரைடு சைனா. அரசியல் எதிரிகளை கொள்வதற்கு இந்த கேங்கை சைனா பொலிட்டீஷியன் ஒரு காலத்தில் பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்புறம் இந்த கேங்கை கட்டுப்படுத்த முடியல. இவர்களுக்கு எல்லா குறிக்கோள் எல்லாமே பணம் சம்பாதிப்பது. மக்கள்கிட்ட இருந்து இவனுங்க டேக்ஸ் மாதிரி பணத்தை கலெக்ஷன் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் டேக்ஸ் வசூல் பண்ணுற மாதிரி இந்த ரவுடிகள் டேக்ஸ் வசூல் பண்ணுறாங்கன்னா பார்த்துங்க. அதுவும் கம்யூனிஸ்ட் நாடான சைனாவில் பெரிய தலைவலி தான் இந்த கேங். நம்பர் 1 கேங், உலகின் பெரிய கேங் யகுசா. ஜப்பானில் இருக்குது யகுசா. 250 ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது. 1.5 லட்சம் நபர்கள் இந்த குரூப்பில் இருக்காங்க. இவங்க இடது கை சிறு விரலை கட் பண்ணிப்பாங்க. அதுதான் அவங்களோட அடையாளம். இவங்க ராபின்ஹுட் வேலையும் பண்ணுவாங்க. பணக்காரர்கள்கிட்ட கொள்ளையடித்து ஏழை எளிய மக்களுக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க. இதில் 3000 குரூப் இருக்காங்க. இப்போவும் ஜப்பான் அரசாங்கத்தால் 30,000 பேர் தேடப்படும் குற்றவாளியாக இருக்காங்க. பொதுமக்கள் இந்த குரூப்பை காட்டி கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா ஏதோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு. இதில் முக்கியமான குரூப்பு எமுகுச்சி குமி அப்படின்னு ஒரு குரூப்பு, ஸ்ட்ராங்கான குரூப்பு. இதன் தலைவர் மெம்பர்ஸுக்கு தகப்பன் மாதிரி. ஜப்பான் போலீஸ் கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. 3000 குரூப்பையும் பிரித்து எமுகுச்சி குமி கேங்க ஒழிச்சு கட்டுற முக்கியமான வேலையில் ஈடுபட்டுருக்காங்க ஜப்பான் போலீஸ். இப்போ ஜப்பானில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இதனோட ஆக்டிவிட்டீஸ். ஜப்பானில் யகுசா கேங்கோட ஆட்டம் இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. நம்ம ஊரில் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு தோட்டத்தையோ ஒரு வீட்டையோ ஒருத்தருக்கு வாங்கி கொடுப்பான். அதில் கொஞ்சம் கமிஷனாக வாங்குவான். அப்புறமா தாலுக்கா அளவில் அந்த ரியல் எஸ்டேட்டாக பண்ணுவான். அப்புறம் 4 பேரை கூட சேர்த்துப்பான். அப்புறமா மாவட்ட அளவில் ரியல் எஸ்டேட் பண்ணும்போது 40 பேரை கூட வச்சுப்பான். மாநில அளவில் ரியல் எஸ்டேட் பண்ணுறப்போ ரியல் எஸ்டேட் மாபியா கேங் ஆகிடுவான். ஆளே இல்லாத இடம், புறம்போக்கு இடத்துக்கு பட்டா போடுறது. இதுக்கு 10 அடியாட்கள் வேணும். எதிர்த்து கேள்வி கேட்குறவனை தாக்கணும், இல்லைன்னா மிரட்டணும். இப்படி இந்த கேங்ஸ் உருவாக காரணம் யாரோ ஒருத்தரோட அவனோட பேராசை தான். பல பேர் உழைப்பை சுரண்டுறது. இந்த கேங்ஸ் அட்டூழியத்தை ஒழிச்சு கட்டுறது சாதாரண வேலை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் வேறொரு கதையில் சந்திப்போம். இந்த 10 கேங்ஸோட பேர் என்னென்னா, ரெட் டபிள்யூ கேங்ஸ் தாய்லாந்து, ப்ரீமேன் இந்தோனேசியா, பஹலா கேங் பிலிப்பைன்ஸ், காங்பே சவுத் கொரியன்,
சோயிலிம் துருக்கி, G4 மலேசியா, MS-13 லாஸ் ஏஞ்சல், பாம்பு யூனியன் தைவான், ட்ரைடு சைனா, யகுசா ஜப்பான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் வேறொரு காணொளியில் உங்களை சந்திப்போம். டெல்டா 7 சேனல் நண்பர்களுக்கு நன்றிகள் பல பல.